மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசல்டா தரப்பிலிருந்து புதிய மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். ஜாய் கிறிசல்டா அளித்திருக்கக்கூடிய மனுவில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம். சென்னையைச் சேர்ந்த பிரபல சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கற்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா கடந்த ஆகஸ்ட் 29 சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஜாய் கிறிசல்டா உயர்நீதிமன்றத்தில் ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் மோசடி, மிரட்டல், கொடுமைப்படுத்துதல், கருச்சிதைவு ஏற்படுத்துதல், மின்னணு பதிவுகளை அளித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் புகார் அளித்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையினுடைய விசாரணை திருப்திகரமாக இல்லை. கடந்த 1.5 மாதங்களாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது காவல்துறையினுடைய செயலற்ற தன்மையை காண்பிக்கிறது என்று மனுவில் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை மித்திரமாக செயல்படுகிறது, நம்பகத்தன்மையுடன் விசாரணை நடைபெறவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முக்கிய பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளின் குடும்ப திருமண நிகழ்வுகளில் இவருடைய கேட்டரிங் சேவை பயன்படுத்துவதால் காவல்துறை பாரபட்சமாக விசாரணை நடத்துகிறது என்று மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்புல மனுவுக்கு பதிலளிக்க அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா வரும் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.